குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டிஃபரண்ட் மூவி. இப்போ பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. உள்ள எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஒரு அமேசிங் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கார்த்தி ஓரியன்டட் எக்ஸ்பிரஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. பீரியாடிக் சூப்பர் நல்லா இருக்கு. பீரியாடிக் சாரி சூரிய செம்ம மாசா நடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. பெரிய கேப்புக்கு அப்புறம் சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றது, அமேசிங்காக அதான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே சொன்னேன். அமேசிங்காக இருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. அது செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப எதிர்பார்க்கும். இப்போ பீரியாடிக் ஃபிலிமும் பீரியாடிக்காவும் காமிச்சிருக்காங்க, அதே நேரத்தில் மாடர்னாவும் காமிச்சிருக்காங்க அப்படின்றாங்கல்ல. பீரியாடிக்காவும் பழைய இதுவும் காமிச்சிருக்காங்க, மாடர்னாவும் காமிச்சிருக்காங்கன்றாங்கல்ல. அது நல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுதா? கரெக்டாக இருக்கு மூவிக்கு. அது ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். நல்லா இருக்கு மூவி. ஃபேமிலி கனெக்ட் ஏதாவது இருக்கா? சென்டிமெண்ட் இருக்கு. சன்னோட சென்டிமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. ஓவரால் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? எல்லா ரேட்டிங் 5 ஸ்டார். ஓகே தான். ஒரு வாட்டி பார்க்கலாம். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ வந்ததுக்கு அதுக்கேற்ற மாதிரி பர்த்ன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, பட் ஸ்டோரிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அவ்வளோவா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தேவாரை பார்த்துருப்பீங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது, ஆனால் ரியாலிட்டி எப்படி இருந்தது, அதே தான் சேம். இப்போ சூர்யாவோட ஆக்டிங் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் காமிச்சிருப்பாங்க, மாடர்னாகவும் காமிச்சிருக்காங்க அப்படின்றாங்கல்ல. எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க? சூர்யா ஆக்டிங் குட் தான். ஆனால் படம் வந்து வழக்கம் போல் சிறுத்தை சேவை செஞ்சுட்டாரு. அவ்வளோதான். பெருசாக எதுவும் இல்லை. கங்குவா சரி பாஸ்ட்டு ப்ரெசென்ட் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க, எதாவது பண்ணுவாங்க. பார்த்தா சேம் ஸ்டோரி, சேம் எண்டிங் தான். புதுசாக எதுவும் பண்ணுறதா கிளைமேக்ஸில் ஒன்று வரும், அவ்வளோதான். அதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வெளியே, பட் அது நல்லா இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் சாங் சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல வந்து ஏன் இந்த பிஜிஎம் வருது, ஏன் சாங் வருதுன்னு புரியல. இப்போ மற்றபடி ஓவரால் வந்து ஒரு 5க்கு வந்து 2.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். சூர்யா, பாபி தியோல் இவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு? அதான் ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்தது. அதான் சொல்கிறேன்ல, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தான் அது பெட்டர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ பாகுபலி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி எல்லாம் வரல. நார்மலாக ஒரு படம் எப்படி இருக்கும், அந்த சிறுத்தை சிவா படம் அப்படி தான் இருக்குது. இப்போ பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசாக சொல்கிறாங்கல்ல, இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இது இருக்கா இதில் வெயிட்டு? அந்த பதிலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த அளவுக்குலாம் வரல, பட் ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ராபேக் தான். அரசர் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு எடுக்க முடியும்னு ஒரு யதார்த்தத்தோட காமிச்சிருக்காங்க. விஷுவல் பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் படத்தில் அந்த தேவையில்லாத ஹீரோயின் சீனு அதெல்லாம் வந்து ரொம்ப மொக்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது படமாக நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும் அப்படின்னாக்கா வெளிநாட்டு ஹாலிவுட் படம்லாம் இந்தியா அப்படின்னாலே வந்து குப்பை ஸ்லம் இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ படத்துலேயே வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த ட்ரைப் மாதிரி காட்டுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த விஷயம் ஒரு சின்ன இதுவாக இருந்தது. அடுத்தது ஓவராலாக இன்னொரு விஷயம் என்னென்னா மியூசிக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது படமாக பார்க்கும்போது. நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எங்கள் ப்ரெசென்ட்டையும் பாஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து எங்கே மிஸ்மேட்ச் ஆகிடுமோ அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நல்லாவே மேட்ச் பண்ணிட்டாரு சிவா. ஸோ சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ஃபேமிலி கனெக்ட் எப்படி இருந்தது படத்தில்? ஃபேமிலி கனெக்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் ஒரு அரசர் கீழே இருக்க குடிகள் மக்களை எப்படி காப்பாற்றணும், என்ன மாதிரியான ஒரு அறத்தோட இருந்தாங்க அப்படின்றது. இது ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த நம்மளுக்கான அறம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரியாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸ் பயங்கரமாக இருக்குது. தமிழ் சினிமாலேயே வந்த முதல் நல்ல 3D படம் அப்படின்னு சொல்லலாம். 3Dலேயே சின்ன சின்ன மைனஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வரைக்கும் வந்ததில் இதில் தான் 3D வந்து பக்காவாக வந்திருக்கு. பார்ட் 2 எக்ஸ்பெக்டேஷனுக்காக நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து ஃபினிஷிங், அதாவது விக்ரம் படத்தில் வந்து சூர்யா ரோலெக்ஸாக எப்படி கம்ப்ளீட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீனில் வருவார், அது வேற லெவலு. சேம் ஒரு ரோலெக்ஸ் எப்படி அந்த ஃபினிஷிங் கொடுத்தாரோ விக்ரமில், அதே மாதிரி கங்குவால கார்த்திக் கொடுத்துருக்காரு. பல குப்பை படங்கள் வர மத்தியில் இது ஒரு அறம் சார்ந்து அப்படி பார்க்கும்போது அந்த கருத்தாக ஒரு மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு நல்ல படம். ஓவரால் இவ்வளோ வெயிட் பண்ணி வந்ததுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஒருத்தன்னு சொல்லலாம். நான் தான் சொன்னேன், எங்கள் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி நாங்கள் ஏன்னா சிவா மேலாம் உண்மையிலே நம்பிக்கை கிடையாது அவரோட முந்தைய படங்கள் பார்க்கும்போது.
ஸோ எங்கள் தெருக்கோடியில் தான் நிற்பாருன்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாரு. இது வந்து தமிழர்கள் வரவே இருக்கணும் ஒரு கதையாக பார்க்கும்போது. ஸோ ஸ்டோரி மூவி அப்படின்றத தாண்டி அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்க அற விஷயங்கள். ஒருத்தன் நீதி தவறி போகிறான், துரோகங்கள் நடக்குது, அந்த துரோகத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் டயலாக்லாம் வந்து தமிழ் டயலாக்னால மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கு. நிப்பாட்ட வேண்டிய இடத்துல மியூசிக் நிப்பாட்லையோன்னு ஒரு இது இருந்துச்சு. அதனாலேயே படம் வந்து கன்வே ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதனால தான் பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த வர சீனு, மேக்கப்பு அதெல்லாம் வந்து காஸ்டியூம் எல்லாம் செமையாக இருந்துச்சு. விஷுவல் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் செமையாக வந்த ஒரு விஷயம்னா இந்த படத்தை சொல்லலாம். சூப்பர் படம். ஒய்யாவா நீ வா ஏன்டா வேற என்ன படம் சொல்லு. வேற ஏதாவது படம் இருக்கா? 300 கோடி வேற ஏதாவது படம் இருக்கா சொல்லு. அப்படி இல்லை. அது வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னால நம்மளாம் வந்து ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஐயாத்தில் நாங்களும் ஆசைப்படக்கூடாது. கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார். இது அது ஒன்றும் கரெக்ட் தான். அதுக்கு வந்து 200-2000 கோடி போகும்னு நாங்கள் சொல்ல. படம் நல்லா இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓட போகுது. அது பிரச்சனை கிடையாது. அது மக்கள் கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பிடிக்கல. பட் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது அதர் ஸ்டேட் தெரியல. பார்க்கலாம். சூர்யா இந்த மாதிரி சூர்யா இப்போ ஹிஸ்டாரிக்கலாவும் பண்ணியிருக்காரு, மாடர்னாவும் பண்ணியிருக்காரு. சூர்யா எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காரு? சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனே போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டாப் இல்லாமலே, அதனால் எங்கேயோ வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகாமலே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. மற்றபடி வந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் டைலாக்ஸு, அந்த மாதிரியே தான் இது. கொஞ்சம் பொறுமையாக சாஃப்டாக பேசுகிற மாதிரி சீன்லாம் வந்து பாட்டோட போயிடுச்சு. பாட்டுலாம் வந்து தேவையில்லாமல் நிறைய உள்ளே வந்துச்சோன்ற ஒரு இது இருந்தது. அதை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாமோ, இல்லைன்னா படம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்குமோன்னு தோணுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எங்களுக்கே பிடிக்குதுன்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ஓவரால் ரேட்டிங்னா 3.5 5க்கு. சூர்யாவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஓவரால் பார்க்க நல்லா இருக்குது படம். பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்ததில்ல. இந்த மாதிரி இதுவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சிவா படம்னாலே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் அது மாதிரி இருக்கும். இந்த படம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த கேப்பை ஃபில்லப் ஆகிருக்கு அவருக்கு. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. டோட்டலாக பார்க்க நல்லா இருக்குது. அந்த காஷ்மோரா அந்த இதுலேருந்து அந்த கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்குது அவங்களது. இது அதுக்காகவே வந்து செகண்ட் பார்ட் பார்க்க வரல. அந்த மாதிரி இருக்குது காஷ்மோரா அந்த கார்த்தியோட கேரக்டர். அவர் அந்த ஒரு ஃபைட் சீனுக்கு ஒருத்தர் அவங்க ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே கரெக்டாக வருது. அது இருக்கிறதுனால இன்னும் நல்லா ஹைப் ஆகுது. அது பூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருக்குது. அதனால நல்லா இருக்குது. டேரக்டர் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காரு? படத்தை லாஸ்ட் ஃபைனலாக எதனா சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு? இது வந்து பழைய காலத்து அந்த இதுவும் வந்து கனெக்ட் வந்து நம்ம எப்போவுமே நம்ம இதுக்குள்ளே இருக்கோம் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காமெடி எல்லாம் யோகி பாபு எல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு சூர்யாவோட படம் வருது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல வந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து திருப்தி பட்டுச்சா? நல்லா இருந்துச்சு. சூர்யாக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்குமா? நல்லா கம்பேக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப்? புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ஓவரால் பார்க்க எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லாக் எதுவுமே தெரியல. நல்லா இருந்துச்சு. படம் 3 மணி நேரம். எங்கேயாவது போர் அடிக்குதா? போர் அடிக்கல. இன்னும் கூட போட்டா கூட பார்த்துட்டு இருந்திருப்போம். நல்லா இருந்துச்சு டோட்டலா பார்க்கறதுக்கு. செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்லா இருக்கு. மற்ற யோகி பாபு கரெக்டாக அவர் கொடுத்தாரு கரெக்டாக பண்ணியிருக்காரு. திஷா பட்டாங்க எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் இருக்குது. மற்றபடி வந்து 3Dயில் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஆடியோஸ்லாம் வந்து நம்ம ஆடியோ ஃபோனில் கேட்கறத விட வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாகவே விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? விஷுவல்ஸ் ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நல்ல இதுதான் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு நீங்கள் 2Dயில் பார்க்கறத 3D எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே மியூசிக் கரெக்டாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாவும் காமிச்சிருக்காங்க, மாடர்னாவும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து எப்படி பிளெண்ட் ஆகுதா படத்தில் பார்க்கும்போது? இது ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து இதுவாக இருக்காது. மற்றபடி வந்து ஹிஸ்டாரிக்கல் தான் ஃபுல் ஃபிலிமே வந்து மொத்தமாக சும்மா வந்து கட் பண்ணி தான் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் ஹிஸ்டாரிக்கல் தான் ஃபுல் ஃபிலிம் வந்து நல்லா
சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த டைம் பார்த்தா பெரிய இப்போ தெலுங்குல பாகுபலினா இப்போ கண்டிப்பாக தமிழில் கங்குவா கண்டிப்பாக வந்து டாப்பில் வரும் கண்டிப்பாக. இப்போ பேன் இந்தியா ஃபிலிம் இவ்வளோ இது எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கு அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒர்த்து நினைக்கிறீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்ணி வரல, ஆனால் வந்து நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப இது பிரம்மாண்டமாக தான் இருக்குது படம். படம் எங்கேயாவது லேக் ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. லேக் ஆனதான் திஷா படம் சீன் மட்டும் தான் கண்டிப்பாக. அது ஒரு சீன் வந்து லேக்னு பார்த்தா, மற்றபடி அது லேக் மாதிரிலாம் இதில் டைம் போனதே தெரியல தான். எமோஷனல் சீன் எல்லாம் கனெக்ட் ஆகுது. எமோஷனல் சீன் நிறைய இருக்குது வந்து கண்டிப்பாக. கூஸ் பம்ப் சீன் மோஸ்ட்லி நிறையா இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது? ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? மேக்கிங் சிஜி ஒர்க் நல்லா இருக்கு. மற்றபடி வேற ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ஸ்லோ, ரொம்ப லேகிங்காக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. பாஸ்ட்ல வந்து ரொம்ப லேக் பண்ற மாதிரி இருக்கு. தேவையில்லாத இடத்துலலாம் பாட்டு வைக்கிறாங்க. மியூசிக் சீக்வன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்டர்மிஷன் சீன் கொஞ்சம் நல்ல இடத்துல வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஹிஸ்டாரிக்கலாவும் காமிச்சிருக்காங்க, இந்த மாடர்னும் காமிச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் நல்லா கனெக்ட் ஆகுதா, பிளெண்ட் ஆகுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கும் மாடர்னும் ப்ரெசென்ட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டோரி நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி தேவையே இல்லை. ப்ரெசென்ட் பாஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் தேவையில்லாத இடத்துல இந்த சென்டிமெண்ட்லாம் ட்ரை பண்ணாங்க. சென்டிமெண்ட் சீரியஸாக ஒர்க்கே ஆகலை. அவ்வளோ. சூர்யாக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சூர்யா ஆக்டிங் படி இது நல்ல கம்பேக் தான். அவர் எப்போவுமே சூப்பராக தான் ஆக்ட் பண்ணுவார். சூர்யா ஆக்டிங், பாபி டியோல் ஆக்டிங் எல்லாம் சூப்பர். பட் ஸ்டோரி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் சிஜி ஒர்க் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூர்யா, பாபி தேவல் இவங்களோட ஃபேஸ் ஆஃப்லாம் எப்படி இருக்கு? பக்கா சூப்பராக இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு. பட் இந்த படத்தில் பாதி சீன் சூர்யா கத்திக்கிட்டே இருக்காரு. அடுத்து சென்டிமெண்ட் ட்ரை பண்ணுறன்னு பேரில் நடுவில் பாட்டு வைக்கிறது இதெல்லாம் சீரியஸாக ஒர்க்கே ஆகும். சீரியஸாக அதெல்லாம் எல்லா ஆடியன்ஸையும் கொஞ்சம் போர் அடிக்காது. எல்லாம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சீனெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எமோஷனல் சீன் கனெக்ட் ஆகுதா? அதான் சென்டிமெண்ட் ட்ரை பண்ணாங்க, எமோஷன் ட்ரை பண்ணாங்க. சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகல. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க உள்ள. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். மற்றபடி சாங்ஸ், பிஜிஎம் அதெல்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் டீசென்ட். பட் சாங்ஸ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பார்ட் 2க்கான லீட் எந்த அளவுக்கு இருக்கு? பார்ட் 2க்கான லீடு கார்த்திகை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்ட் 2க்கான லீடு. பட் தேவையே இல்லை. ஒரு கேமியோ வச்சு படத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சாங்க. சத்தியமாக முடியல. இப்போ படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்ட் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? பார்ட் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2.5 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு சேத்து சிவா. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. மியூசிக், விஎஃப்எக்ஸ் எல்லாமே. சூர்யா வந்து அவருடைய ஃபுல் எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. நல்லாயிருக்கு. லாஸ்ட்டில் அந்த கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்து எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். இந்த பீரியாடிக் ஃபிலிம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? அதுதான் நான் இவ்வளோ டேஸ் வந்து அஜித்தை வச்சு மட்டுமே எடுத்திருக்காரு அவர். சரி, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குன்ற நான் ஒரு எக்ஸ்பர்ட்டில் வந்தேன். ட்ரைலர் பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட்டில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து அதை விட பயங்கரமாகவே கொடுத்துருக்காரு சேத்து சிவா. அவர் ரொம்ப நல்லா இருக்கு. திஷா பதானியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அவங்க வந்து எப்படி சொல்கிறது, மூவியில் அவ்வளோவா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் வராங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு அவ்வளோவா ஒர்க் இல்லை அந்த படத்தில். இருந்தாலும் ஹீரோயின் போடணுமேன்ற மாரி போட்டிருக்காங்க. சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி? எல்லாமே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எந்த இடத்துலையுமே குறை இல்லை. டிஎஸ்பி ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு. எந்த இடத்துலையுமே லாக் இல்லை. அதெல்லாம் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இப்போ ஹிஸ்டாரிக்கலும் காமிக்கிறாங்க, மாடர்னும் காமிக்கிறாங்க. அது ஜெல் ஆகணும்ல, அது பிளெண்ட் ஆகுதா? கண்டிப்பாக ஆகுது. அது பார்க்கும்போதே நமக்கு அது புரியுது. இது இந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல நடக்குது. சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனால் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். விஷுவலாக இப்போ 3Dயில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு? 3D எனக்கு சூர்யா மூவி 3Dயில் பார்க்க இப்போ கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் ஒரு சூர்யா ஃபேன் என்ன கேட்டால் 10 out of 10 கொடுப்பேன். ஓகே, இப்போ பார்ட் 2க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுறீங்க? எப்போ வரும்ன்றது எனக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. அதை பற்றி இன்னும் எதுவும் அப்டேட் கொடுத்தா ரொம்ப நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நிறைய ஹைப் கொடுத்துருந்தாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கும். சூர்யா போட்டு ஜெய்பீமை தவிர்த்து இது ரொம்ப ஒரு பெரிய ஃபிலிமாக இருக்கும் அவருக்கு. கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்ல. ஓகேவாக இருந்துச்சு படம் ஆக்சுவலாக. மற்றபடி மேக்கிங்கு அவங்க கஷ்டப்பட்டது அது எல்லாமே ஓகே. பட் இது மட்டும் தான் ஸ்டோரி வைஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா படம் வந்து நல்ல படமாக இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, மேக்கிங் வைஸு, எடிட்டிங், சிஜி, மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த போட்ட எஃபர்ட்டை வந்து ஒரு 10% வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தா 2.0 இதெல்லாம் கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கோம். ஷோராக 3D எஃபெக்டா? அதான் திஷா பட்டானி அது பக்கத்தில் பார்த்ததுனால ஒரு 20 நிமிஷம் ஓகே ஜாலி அப்படின்ட்டு இருந்தது. மற்றபடி அவ்வளோதான். படத்தில் ப்ரெசென்ட் போர்ஷனும்
எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கா படத்தில் லேக் அப்படி ப்ரெசன்ட் போர்ஷனா இல்லை ப்ரெசன்ட் போர்ஷன் கொஞ்சம் லேக் தான். பீரியடிக் அந்த போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் கதை வைஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா ரெண்டுமே சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும்தான் பெரிய மிஸ்டேக்காக இருந்தது. கதை மட்டும்தான் மிஸ்டேக்காக இருந்தது. மற்றபடி ஓகே எல்லாமே. ப்ரெசென்ட் பாஸ்ட் இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ண விதம் வந்து கனெக்ட் ஆகுதா? ரொம்ப இல்லை, சும்மா 2 சீன் மட்டும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டிட்டா படம் வந்து கனெக்ஷன் அப்படின்னு இல்லை. நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தா மேபி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி வைக்கல. சூர்யாவை இப்போ ஸ்க்ரீனில் இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்கும்போது அதுக்கான கம்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவரோட ஆக்டிங்கு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் 2.5 இயர்ஸ் வெயிட் பண்ணது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 சாங் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத இடத்துல வர மாதிரி இருந்தது. பட் பிஜிஎம்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே ஓகே. அப்படியே விஷுவல்ஸாக போயிட்டாங்க நல்லா. எமோஷனல் சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா? லைட்டாக ரொம்ப அண்ணாத்த மாதிரி சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா ஒர்க் ஆச்சு. பார்ட் 2க்கான லீட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ஆனால் எப்படி இருந்தாலும் பார்ட் 2 நான் பார்ப்பேன். மற்றவங்க பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. எப்படியும் ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் படம் தான். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்ல வராங்க, செகண்ட் பார்ட்டில் அதுக்கான முடிவு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியும். இப்போ ஒரு சூர்யா ஃபேனாக பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த சூர்யா படங்களில் இந்த படம் எந்த அளவுக்கு நீங்கள் வைப்பீங்க? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒன் டைம் மட்டும். சூர்யாவோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? சூர்யா தான் நல்லா இருந்துச்சு. நல்லா கிராஃபிக் விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் கார்த்திகேயன் நல்லா இருந்துச்சு. பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க அப்படின்றாங்கல்ல, எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஎஃப்எக்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் so many years தமிழ் இண்டஸ்ட்ரியோ நல்ல விஎஃப்எக்ஸ் வந்திருக்கு. நல்லா இது ஷோ பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ்லாம். மற்றபடி ஸ்டோரி ஒன் டைம் வாட்ச் ஏஷியன் ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ அவங்களுக்கு அந்த புரிஞ்ச மாதிரி இருந்தால் பார்க்கலாம். நல்லா இருக்கும் படம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு நல்லா வாட்சபுளாக இருக்கும். சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் பிஜிஎம்லாம் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. வேறு யாராச்சும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே பார்க்கலாம். சூர்யாவுக்கு இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறமா வரும்போது நல்லா இருக்கு. ஒரு நல்ல கம்பேக் தான். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்திருக்கோம். இருந்தாலுமே அதை கூட ஃபீல் பண்ணார். ரொம்ப கேவலமாக தான். இவனை வெளியே வந்து காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருக்கான். அவனை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி. இப்போ நீங்கள் சூர்யாவோட ஆக்டிங் வந்து பார்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு இருக்கு? ஆக்டிங்லாம் பக்கா. பட் நாங்கள் சிவா வந்து இவ்வளோ தொடர்ந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. அண்ணத்தை ரொம்ப கலாய்ச்சாங்க. சரி கம்பேக்காக இருக்கும்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. எப்படி சார் 7ஆம் அறிவு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. எப்படி சார் மார்னிங் ஷோ தான் வந்திருக்கோம், இருந்தாலும் தூக்கம் வந்துச்சு. ஹிஸ்டாரிக்கலாகவும் காமிச்சிருக்காங்க, மாடர்னாகவும் காமிச்சிருக்காங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக வந்திருக்கு. பட் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. காமெடி இந்த அண்ணாத்த மூவியில் எப்படி கிரிஞ்சாக காமெடி இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. சுத்தமாக ஒரு 10க்கு 4 தான் தருவோம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் பக்கா. சாங்ஸும் ஓகே. ஓகே பாருங்க எப்படி இருக்கு? காதொலி சத்தியமாக முடியல. சவுண்ட்ஸ் வந்து ஹெவி சவுண்ட்ஸ். படம் நல்லா இருக்கு. பார்ட் 2 இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்டாக இல்லாத மாதிரி இருக்கு. இந்த கதையை வந்து ராஜமௌலி இல்லை அந்த மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஓவர் எக்ஸிக்யூஷன். அதுவும் டிஎஸ்பி இருக்காரு பாருங்க. சும்மா சொல்கிறேன், நல்லா தான் இருந்தது படம். சவுண்டு தான் கொஞ்சம் ஹெவி. எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்தது. 2Dலேயே விட்டுருக்கலாம். அவன் சூர்யா ஃபேன், அதனால தான் அப்படி பேசுகிறேன். அப்படி பேசுகிறேன். இப்போ சூர்யாவுக்கு வந்து 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ வருது அப்படிங்கும்போது எப்படி இருக்கு இந்த படம்? நல்லா இருந்தது. சூர்யா ஸ்க்ரீனில் பார்க்கறது சூப்பராக இருந்து. அவர் ஆக்டிங் 2 பீரியட்லையுமே நல்லா பண்ணியிருந்தாரு. சவுண்டு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோக்கு கொடுக்கணும்? 10க்கு 5. சூர்யா சாரோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பர். பாபி தியோல் சூர்யா இவங்களோட ஃபேஸ் ஆஃப்லாம் எப்படி இருக்கு? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.